ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து புடவைக்கட்டுன்ற ஊருக்கு வந்தியும் நம்ம நண்பன்ற ஊர் வந்து அவர் ஊரில் வந்து பாலப்பழம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து நம்ம பறிக்கிறதுக்கு வந்திக்கிறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து 4 ஜோடிகள் வந்து வந்திக்கிறோம் அந்த பாலப்பழத்தை பிடிக்கிறதுக்கு. இந்த வீடியோவை நீங்களும் கண்டுகளிங்க. இதில் வந்து ஒரு முழுமையான அனுபவம் கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு ரெடி ஆகிக்கிறாங்க பாலப்பழம் பறிக்க போகிறதுக்கு. அவங்களோட சாமான் எடுத்துக்கிட்டு இப்போ போட்டு நோக்கி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்கு. இது வந்து மீன்பிடி படகுகள் தான். இந்த இடத்த பாருங்கள், வந்து இது வந்து ஒரு ஆட்டு பாதை. 2 பக்கமும் மரம் செடி கொடி இருக்கும். நடுவில் வந்து ஆறு தண்ணீர். அந்த தண்ணியில் தான் நம்ம போட்டு விட்டு போகிறோம். இந்த பாதை ஒரு அழகிய காட்சியாக இருக்கும். நீங்களும் பாருங்கள். இதில் இவரோட ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இவர பேர் அசாம். இவர் வந்து ரிஹான். இவர் வந்து கூட வந்திருக்கிறாரு. இன்னும் ஆளிக்கிறாரு. அவர் வருவார். எல்லோரும் சேர்ந்து நம்மளோட பிரயாணத்தை ஆரம்பிக்கலாம். இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. இதுதான் பாலக்காடு. இங்கே வந்து ஆள் நடமாட்டம் இல்லை. நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். எங்களோட வந்து மொத்தம் எல்லாம் வந்து 10 பேர். இந்த 10 பேர் மட்டும் தான் காட்டில் இருக்கிறோம். இவர் தான் வந்து அடுத்த ஆள் வந்து இவர் பேர் வந்து சிவான். இவர் தான் பாலப்பழம் பறித்து கொண்டு இருக்குது. இங்கே வந்து பாலப்பழம் பேச இல்லாததால் மற்ற இடத்துக்கு நம்ம போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு பார்ப்போம். இது நம்ம மகள். இது வந்து தொட்டில் இல்லாமல் தூங்க மாட்டோம். தொட்டில் தான் தூங்குவோம். பாருங்கள், நான் நடந்துக்கிட்டே தொட்டில் ஆடிட்டு சொல்கிறோம். பாலப்பழம் ஆயிரத்துக்கு வந்து 2வது இடம். இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்குது. அடுத்தது வெட்டையாகவும் காற்று கொஞ்சம் வீசி கொண்டு இருக்குது. பாருங்கள், கண்ணுக்கட்டே சுரும் மரம் எல்லாம் வந்து பாலமரம் தான் இங்கே நிறைய இருக்குது. அதே மாதிரி வெட்டையாகவும் இருக்குது. வாங்க போகலாம் பாலப்பழம் ஆயிரத்துக்கு. இங்கேயும் வந்து பெரிய அளவு பாலப்பழங்கள் கிடைக்கல. ஒரு 50 வீதம் கிடைச்சிக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த அளவு கிடைக்கல.
உங்களுக்கும் இது மாதிரியான அனுபவங்கள் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.